ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவு நெகட்டிவாகவே இருந்தது. அண்ட் முக்கியமாக க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் அண்ட் மெட்டல் ப்ரைஸ் எல்லாமே கம்மியாகிறதுனால அது ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி ரொம்பவே ஃபாலோ இருந்தது. அதாவது ஸ்பெசிஃபிக்காக நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட 4.87% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. எனிவே இன்னைக்கு ஓவராலாக நிஃப்டி 50 வந்து கிட்டத்தட்ட 225 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.44% நெகட்டிவ்ல 15,413 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 346 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.04% நெகட்டிவ்ல 32,845 க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இன்னைக்கு யூகேவோட மே மந்தோட இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருந்தது. ஸோ அது ஏப்ரலை விட ஓரளவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அதாவது யூகேவோட இன்ஃப்ளேஷன் வந்து ஏப்ரலில் 9% இருந்தது. அண்ட் அதுவே இந்த மேல 9.1% வந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு நாளைக்கு யூஎஸ் ஃபெட்டோட சேர்மனான பவல் வந்து எப்படி இன்ஃப்ளேஷனை டேக்கிள் பண்ண போறாங்க அண்ட் அதே போல எப்படி எக்கனாமியை வந்து ஹேண்டில் பண்ண போறாங்கன்ற மாதிரி யூஎஸ் காங்கிரஸ்க்கு முன்னாடி சில அப்டேட்ஸை கொடுப்பாரு. ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்த அப்டேட்னால மார்க்கெட்ல கொஞ்சம் காஷியஸாகவே இருக்காங்க. ஓகே, அடுத்த நியூஸ் அப்டேட்ஸை பார்க்கலாம். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஜெயின் இரிகேஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். ஜெயின் இரிகேஷன் கம்பெனி வந்து அவங்களோட இன்டர்நேஷனல் இரிகேஷன் பிஸ்னஸை தெமாசெக்ன்ற குரூப்போட ரிவூலஸ்ன்ற கம்பெனியோட மர்ஜ் பண்ணிக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மர்ஜ்ட் என்டிட்டியில் ஜெயின் இன்டர்நேஷனல் கம்பெனிக்கு 22% ஸ்டேக் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிமைனிங் 78%ன்றது தெமாசெக்கோட இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிரான்சாக்ஷன்ல இருந்து வர கேஷ் ப்ரொசீட்ஸை அவங்களோட இன்டர்நேஷனல் பிஸ்னஸோட டெட்டை குறைக்க போறதாவும் அண்ட் இதனால் ஜெயின் இரிகேஷனோட கடன் வந்து 45% வரைக்கும் குறையும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதனால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டும் வந்து பாதியாக குறையும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா ஜெயின் இரிகேஷனோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஜெயின் இரிகேஷனோட ஷேர் பிரைஸ் வந்து அரௌண்ட் 10.53% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஜெயின் இரிகேஷனோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ ஜெயின் இரிகேஷனோட அடுத்த சப்போர்ட் லெவல்ன்றது அரௌண்ட் 30 லெவல்ஸில் இருக்குது. அண்ட் அதுவே ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ்னு பார்க்குறப்போ அரௌண்ட் 48 லெவல்ஸில் இருக்குது. ஓகே, அடுத்து மேட்ரிமோனியோட அப்டேட்டை பார்க்கலாம். மேட்ரிமோனி கம்பெனி வந்து டெண்டர் ரூட்டில் பைபேக் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது கம்பெனி வந்து நம்ம கிட்ட இருந்து அவங்களோட ஷேர்ஸை வாங்கிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி நம்ம கிட்ட இருந்து வாங்க போகிற ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 1150 ருபீஸ்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து எவ்வளோ ஷேர்ஸை வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா அரௌண்ட் 75 crores வர்த்துள்ள அரௌண்ட் 6.52 lakh ஷேர்ஸை வாங்கிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதில் ரீட்டைல் கேட்டகரி கிட்ட இருந்து அரௌண்ட் 97,826 ஷேர்ஸை வாங்கிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைபேக்கில் எலிஜிபிள் ஆகிறதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து ஜூலை 4th சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஜூலை 4th 2 ஒர்க்கிங் டேக்கு முன்னாடி இதோட ஷேர்ஸை நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த கம்பெனி இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்கிற பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கினாலும் அவ்வளோ ஷேர்ஸையும் வந்து கம்பெனி பைபேக் பண்ணிக்காது. அவங்க சொன்ன 75 crores வர்த்துள்ள ஷேர்ஸ் தான் நம்ம கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. ஆனால் பைபேக்கில் இதை விட அதிகமான ஷேர்ஸ் ஆஃபர் ஆயிருந்ததுன்னா ஸோ அதுக்கு தகுந்தது போல சில ஷேர்ஸை மட்டும் ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு மேட்ரிமோனியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 6.67% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் மேட்ரிமோனியோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இந்த ஷேர் பிரைஸோட அடுத்த சப்போர்ட் வந்து அரௌண்ட் 650 பார்க்கலாம். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அரௌண்ட் 930 லெவல்ஸில் பார்க்கலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, அடுத்து PVR அண்ட் ஐநாக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். PVR அண்ட் ஐநாக்ஸ் லேசரோட மர்ஜர் பிளானுக்கு எக்ஸ்சேஞ்சஸ் அதாவது NSE BSE கிட்ட இருந்து அப்ரூவல் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது PVR அண்ட் ஐநாக்ஸ் வந்து மர்ஜ் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மர்ஜர் பிளானுக்கு இப்போ எக்ஸ்சேஞ்சஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களோட மர்ஜர் பிளானுக்கு இன்னும் ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் வர வேண்டியிருக்கு. அதாவது முக்கியமாக NCLT கிட்ட இருந்து அப்ரூவல் வர வேண்டியிருக்கு. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு PVRோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 0.67% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் PVRோட சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ PVRோட ஷேர் பிரைஸுக்கு சப்போர்ட் லெவல் வந்து அரௌண்ட் 1650 பார்க்கலாம். அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போ இமீடியட்டாக அரௌண்ட் 1850 பார்க்கலாம். ஓகே, அடுத்து பயோகானோட அப்டேட்டை பார்க்கலாம். பயோகானோட சப்சிடரி கம்பெனியான பயோகான் பயாலஜிக்ஸோட அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட்டான பிரவீன் குமாரை CBI வந்து சில பிரைபரி கேஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. அண்ட் இதுக்கான குற்றச்சாட்டு என்ன வந்திருக்குன்னா ட்ரக்கோட அப்ரூவல் ப்ராசஸில் ட்ரக் கண்ட்ரோலருக்கு லஞ்சம் கொடுத்துருக்கிறதா அலிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஆனால் பயோகான் பயாலஜிக்ஸ் கம்பெனி வந்து இந்த பிரைபரி குற்றச்சாட்டை வந்து மறுத்திருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பயோகானோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அரௌண்ட் 3.38% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் பயோகானோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ
பயோகானோட அடுத்த சப்போர்ட் லெவல் வந்து அரௌண்ட் 300 லெவல்ஸில் பார்க்கலாம். அண்ட் அதுவே இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அரௌண்ட் 345 லெவல்ஸில் பார்க்கலாம். ஓகே, அடுத்து என்னோட பொசிஷனோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட பொசிஷனோட ஓவரால் MTM லாஸ் வந்து அரௌண்ட் 6.53 லேக்ஸில் இருக்குது. நான் இன்னைக்கு எந்த ஒரு பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலை அண்ட் எந்த ஒரு புது பொசிஷன்லையும் என்டர் ஆகலை. ஓகே, அடுத்து கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். லேமினேட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியான கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து குஜராத்துக்கு சேர்ந்த ப்ளூம் டெக்கார்ன்ற கம்பெனியோட லேமினேட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அக்வயர் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த குஜராத்துக்கு சேர்ந்த லேமினேட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அரௌண்ட் 36 crores வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதே போல் ஜஸ்ட் 2 daysக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஃபவுண்டிங் ஃபேமிலிஸான தானிஸுக்கு அரௌண்ட் 309 rupees பர் ஷேர்னு 4.97% ப்ரிஃபரன்ஷியல் அலாட்மெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. எனிவே இன்னைக்கு வந்து இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஓவரலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3.15% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் கிரீன்லாமோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 1 or 2 monthsல நல்லாவே ஃபாலோ ஆயிருக்கு. ஆனால் 280 லெவல்ஸில் ஓரளவுக்கு சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தும் இந்த ஷேர் பிரைஸ்க்கு சப்போர்ட் லெவல் வந்து 280 லெவல்ஸ்லேயே பார்க்கலாம். ஓகே, அடுத்து அலம்பிக் ஃபார்மாவோட அப்டேட்டை பார்க்கலாம். அலம்பிக் ஃபார்மாவோட பிஸ்னஸ் வந்து இந்த ஏப்ரல் மந்தில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுறப்போ 8% டீக்ரோ ஆயிருக்கிறதாவும் அண்ட் மே மந்தில் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ 12% கம்மியாக இருக்கிறதாவும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான காரணம் வந்து போன வருஷம் ஆன்டி இன்ஃபெக்டிவ் செக்மெண்ட்ல நல்ல ஒரு சேல்ஸ் நடந்தது தான் காரணமாக சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே கம்பெனியோட ஸ்பெஷாலிட்டி செக்மெண்ட் வந்து நல்ல ஒரு மொமெண்டம்ல கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி அவங்களோட பிஸ்னஸ் வந்து டீக்ரோ இருக்கிற அப்டேட் வந்த பிறகு இதோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு ஓவரால் எண்ட் ஆஃப் த டே 1.22% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அலம்பிக் ஃபார்மோட சார்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இதோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துலேருந்து கண்டினியூஸாக ஓரளவுக்கு ஃபாலோ ஆகிட்டே இருந்திருக்கு. அண்ட் இப்போ இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சப்போர்ட் லெவலான 56 லெவலில் இருக்குது. அண்ட் அதுவே 72 லெவல்ஸை கிராஸ் பண்ணி மேலே போகிறப்ப தான் இதோட ஷேர் பிரைஸில் ஃபர்தர் அப்சைடை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, அடுத்த நாளைக்கு எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது 15,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 15,200 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பில்டாக இருக்குது. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 15,200லேருந்து 15,700க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட யூஆர்எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான வேசரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்கே இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட டெலிகிராம் சேனலில் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்கில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பற்றி அதோட பாஸ்ட் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பற்றி ப்ரீவியஸாக என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க.
ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ப்ரீவியஸாக அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.